இல்லை நீ என்ன பண்ணிங்கிறன்னு எனக்கு தெரியல, நீ சொல்லு. அது பண்ணு, பண்ணு. எந்த வீட்டிலனா இந்த மாதிரி நடக்குமா பார்த்துங்க அநியாயம். காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே படிக்கணும், புக்கை எடுக்கணும். பண்ணுங்க. ஸ்கூலுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டிக்கிறேன் நீயே சொல்லு. 40,000 கட்டிக்கிறேன் இல்லையா? என்ன சொல்லி கொடுக்குறாங்க ஸ்கூலில்? நீ சொல்லு. இந்த மாதிரி காலையில் தூங்கி வந்ததும் செல்லு பார்க்கணும், புக் எடுக்கக்கூடாது, ஹோம் ஒர்க் எழுதக்கூடாது அப்படி சொல்லணும்னு நினச்சிக்கிறியா? சொல்லுப்பா. என்ன சொல்லிக்கிறாங்க சொல்லு. சொல்லு வாய் திறந்து. ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்க? படிக்க சொல்கிறாங்கல்ல. நீ என்ன பண்ணுறானா? செல்லு பார்த்தா நியாயமா? என்ன பண்ணலாம் ஒன்றா? காலையில் சாப்பாடு கட் பண்ணணும், புரியுதா? நீலேருந்து உனக்கு காலையில் சாப்பாடு கட் பண்ணணும், மதியம் லஞ்சுக்கு வைக்கிற முட்டையை கட் பண்ணணும். நீ தான் படிக்கவே மாட்டேறியா, அப்புறம் நான் ஏன் உனக்கு இதெல்லாம் குத்த அனுப்பணும்? டெய்லி போய் சாப்பிட்டு அங்கே தூங்கிட்டு வரையா? இவர் வந்து இவருக்கு ஒரு 25,000 ஃபீஸ் கட்டிக்குது. அப்புறமா ஒரு கதைக்கு வர இதை இவனுக்கு முதல்ல பார்த்துட்டு வரும். சொல்லு. சொல்கிறா. டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு வரல, என்ன பண்ணிட்டு வராங்க போய் அதை சொல்லு. ரொட்டீன் என்ன நடக்குது அங்கே ஸ்கூலில், என்ன நடக்குது சொல்லு. சொல்லு வாய் திறந்து டக்குன்னு. காலையில் இந்த ஸ்கூல்லேருந்து வேனெல்லாம் 8:30 மணிக்கு ஏற்றுறேன். அங்கே ஸ்கூலில் எத்தனை மணிக்கு போவ? 9:05 போகணும்னு நினைக்கிறேன். கேட்டுங்க மக்களே, இப்படி தான் பசங்களோட அறிவுத்திறன் இருக்குது. 9:05 போகிற, அப்புறம் அடுத்தது போனதான் என்ன படிப்பு சொல்லி கொடுப்பாங்க? என்ன படிப்பு சொல்லி தராங்க உனக்கு அங்கே? நீ எல்லாத்தையும் காதில் வாங்காத மாதிரி கம்முன்னு பார்த்துட்டு அப்புறம் 11 மணிக்கு யூரின் பெண்டில் அடிப்பாங்க. அடி அப்புறம் மதியம் ஒழுங்கா சொல்லு. அப்போ என்ன பண்ணுவா? என்ன கொடுத்தா அனுப்புங்க அம்மா? நேத்தியா சாப்பாடு வறுத்து மீனா? பார்த்துக்குங்க, படிக்க மாட்டான், ஒன்றுமே பண்ண மாட்டான். ஆனால் இவனுக்கு சாப்பாடு வறுத்து மீன் மாதிரி கொடுத்துன்னு இருந்தா இவன் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு வருவான். இதுக்கெல்லாம் ஒரு தாய், இவளை பெற்ற தாய் ஒருத்தர் இருக்கிறாங்க, புண்ணியவதி மகராசி. இவங்க 2 பேருக்கும் லஞ்சு பேக்கும் சாப்பாடு பேக்கு எல்லாம் சேர்த்து இந்த வாட்டி ஸ்கூல் ஃபீஸு 50,000 ரூபாய் ஆகிக்குதுங்க. இவர் காலையிலேருந்து நல்லா இருப்பார், வேன் 8 மணிக்கு வர பார்த்து மட்டும் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் முடிப்பார், அழுவார் ஸ்ரீதரி. இதுக்கெல்லாம் புண்ணியவதி மணி 8ஆவது பாருங்க. இதுக்கெல்லாம் புண்ணியவதி இவங்க தான். யார்? பசங்க படிக்கிறானுங்களோ இல்லையோ, ஆனால் அவனுங்களுக்கு வயிறு நிறைய சோறை போட்டு அந்த சோத்துக்கு வேறு முட்டை இல்லைன்னா மீன் எதனா ஒன்று வச்சு அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்பணும். ஏன்னா பிள்ளைங்க பட்டினியாக போச்சுன்னா படிக்காதுங்க. அந்த ஒரு வருத்தத்தில் டெய்லி இப்படி தான் நடக்குது. நான் பக்கத்து வீட்டில் ரியாக்ஷன் வருது. இந்த பார்த்தீங்களா? இப்போ இவங்களுக்கு வந்து என்ன நீங்கள் சொல்கிறீங்கன்னா, காலையில் எந்த தாயும் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கம்மியாக கொடுக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல நினைக்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தை என்ன தெரியுமா நினைக்கும்? அவன் படிக்கிறானோ படிக்கலையோ, வயிறு நிறைய சாப்பிட்ணும், மதிய ஸ்கூலில் தூங்கணும்,
சாயங்காலம் வந்தால் செல்லை கொடுத்து நோண்ட வைக்கணும். ஹோம்ஒர்க்கு எழுத மாட்டான், புக்கு எடுத்து படிக்க மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான். ஆனால் இதெல்லாம் நடக்கணும்னு நான் அவளாக நினச்சிக்கின்னு மூஞ்சி மூடாதம்மா. மக்கள் பார்த்துட்டு உனக்கு நல்ல கமெண்ட் சொல்லுவாங்க அவங்களே வீடியோ பார்த்துட்டு. ஆமாம், ஸ்கூல் சேர்க்க பார்த்து நம்மளே ஸ்கூல் சேர்க்க பார்த்து நம்ம எப்படி படித்தோம்னு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சோம். ஆனால் இவங்க நல்லா படிக்கணும்னு ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்தோம். ஆனால் படிக்கவே மாட்டானுவே. இது நாள்தோறும் இதேமாரி நடக்குது பஞ்சாயத்து. அப்படி காட்டுமா. பார்த்தீங்களா, காலைல மணி 8 கூட ஆகலை. இப்படி ஒரு தாய் கட்டலில் படுத்துங்கிறது, இப்படி ஒரு குழந்த ஆஸ்பத்திரி இது தூங்கி அந்த சோறு வேணும்னு சொல்கிறது. இங்கே பாரு, இது ஒன்று கை உம்மி கிடக்குது. இப்படி தான் நடக்குது வீட்டில் தினம் தினம். நீங்களே பார்ப்பீங்க மொத்தத்துக்கும். அதே தான் பார்த்தீங்களா, இம்மா நேரம் செல்லு நோண்டின்னு. இப்போ நான் எழுப்பி கேட்ட உடனே இப்போ பசி எடுக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து டார்ச்சர் பண்ணிக்கிறான். இப்போ சோறு போட்டு கொடுத்த உடனே அம்மாவுக்கு அதுதாங்க பாருங்க, அது அப்படியே கேமரா திருப்பினா உடனே மூஞ்சி திருப்பிக்கின்னு போயிடுறான் அந்த பக்கம். இவர் யாருங்க இருங்க, இவர் யார் தெரிஞ்சுங்களா? இவர் துண்டுறதுக்கு மட்டும்தான் லாகி, படிப்புக்கு ஒன்று லாகி கிடையாது. ஆமாம், எகிரி அடிக்கிறதுல கில்லாடி தான். இதில் வேறு கராத்தே கிளாஸு போகணுமா, அதுக்கு வேறு சேர்த்தோட சொல்லி ஒரு வாரமாக இப்போ அது வேறு கேட்டுங்கிறேன். கராத்தே கிளாஸுக்கு எவ்வளோ ஃபீஸ் கேட்டுக்கிறாங்க? கேட்டுங்க. எந்த ஊர் கராத்தே கிளாஸுக்கு எவ்வளோ கேட்டுக்கிறாங்க காசு? 2 பேருக்கும் 3 மாதத்துக்கு ட்ரைனிங் கேட்டுக்கிறாங்களா? எவ்வளோ கேட்டுக்கிறாங்க பாருங்க. அப்படின்னா குரங்குக்கு 2வது மறுபெரிய தான் இவன். எந்த நேரம் இந்த சோபாவில் நேராக வரமாட்டான். தலது கீழே காலு மேலேயும் தலையும் சோபாவிலையும் முட்டு கொடுத்துன்னு தான் இருப்பான். பார்த்தீங்களா, சேராம பாருங்க சொல்ல இப்போ பசி எடுக்காது. எடுக்குதாம்பா, பசி எடுக்கும். ஏன்னா அப்பா விட்டு காசு பூரா இப்படி கறி ஆக்கிட்டு உக்காந்துங்கிறமே அந்த கொஞ்சம் கூட மன வருத்தம் கிடையாது. இதுதான் இவனுக்கும் சரி அவனுக்கும் சரி. 2 பேரும் உடம்புல சட்டை போட மாட்டானுங்க. இப்படி தான் பாடி பில்டர் நினைப்பு. இப்போ கராத்தே கற்றுக்கு வந்து அப்பாவை அடிக்கணும் நாளைக்கு எதனா ஒன்று சொன்னான். அதுக்கு தான் இப்போ அந்த வேலை பார்த்துங்கிறானுங்க. யாரா நீங்கள் படிக்கலன்னு தானே பண்ணிக்கிறேன். என்ன பண்ணிக்கிறேன் இதான் பாருங்க. சொல்ல அப்படியே பேசி இருப்பதே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி குரங்கு மாதிரி மாறிச்சு. இதான் பாருங்க, இந்த 2 குரங்குகளுங்க இப்போ சாப்பாடு இங்கே அதுங்காட்டி ரெடி ஆகிடுத்தோம். மணி நான் பார்த்தீங்கன்னா காலையில் 8:15. அந்த 8:15 மணிக்கெல்லாமே இங்கே சாப்பாடு வந்து அவங்களுக்கு பசங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் தக்காளி சட்னின்னு நினைக்கிறேன். இது என்னம்மா சட்னி? தக்காளி சாம்பார்லாம். சாரி மாற்றி சொல்லிட்டேன். தக்காளி சாம்பார். பார்த்தீங்களா, இப்போ செல்லு விட்டுட்டான். இப்போ அடுத்தது டிவிக்கு. உடனே டிவிக்கு ஒரு 200 ரூபா மாதம் இவனாலே தான் ரீசார்ஜ் பண்ணிக்கிறோம். இதுக்கெல்லாம் நீ என்ன பண்ண போகிற நாளைக்கு சொல்லு. அதான் இன்றைக்கி சனி ஞாயிறு 2 நாள் லீவுங்க. இந்த பேரண்ட்ஸ்லாம் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. இந்த குழந்தைங்கள 2 நாள் வீட்டில் எப்படி வளர்க்குறதுன்னு எதனா ஒரு பார்த்து பராமரிக்கிறதுக்கு எதனா வீடியோ இருந்தால் சொல்லுங்கள். நான் அதான் சொல்கிறேன், இவங்களை வச்சுக்கணும் என்னால் சமாளிக்கவே முடியலைங்க. ஸ்கூலில் வேறு 2 நாள் லீவ் விட்டுறாங்களா, அது வேறு கொஞ்சம் அந்த 2 நாள் சனி ஞாயிறு ரொம்ப வீட்டில் ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுறாங்க. பார்த்துக்கிறேன் இவங்களை பண்ணுற டார்ச்சர் தாங்க முடியல. என்னை விற்றுணுமா? என்னை விற்றுடுங்கப்பா, அதுக்கு தானே இருக்கிறீங்க, விற்றுடுங்க. இப்படி வாங்க, இப்படி 2 பேர் முன்னாடி வாங்க. நீ இந்தாண்டா வா. இங்கே பாருங்க, இந்த 2 பேர் இப்போ காமிச்சேன் இல்லைங்களா, அவங்க அம்மா இவங்க தான். வேலை செய்கிறாங்களா இல்லையோ 8 மணிக்கெலாம் சாப்பாடு அவங்களுக்கு
சாப்பாடு 8 மணிக்கெலாம் கொடுத்துருவாங்க. பார்த்தீங்களா, 8 மணி 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் கதையா. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஓகே, டாட்டா, பாய் பாய், குட் பாய்.